பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்ல இந்த எல்ரோய்ங்கிற சேனலுக்கு உங்க ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால வரவேற்கிறேன். இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள்ல ஒரு வசனம் உங்க மத்தியில நான் சொல்றேன். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கன்னி மணி போ காத்துக்கொள், அப்பொழுதே பிழைப்பாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய கட்டளைகளையும் அவருடைய போதகத்தையும் என்ன செய்யணுமா? கன்னி மணி போல பாதுகாத்துக்கணும். எப்படி கண்மணி போல பாதுகாக்கிறது? இப்ப நம்ம கண்ணுக்குள்ள வந்து கண்ணு இருக்குது, அதுக்குள்ள நடுவுல ஒரு வந்து என்ன செய்யுது? ஒரு மணி கருப்பா இருக்குது, சுற்றிலும் வெள்ளை இருக்குது. இப்ப நம்ம வந்து சரி அதெல்லாம் வேண்டாம், நம்ம கண்ணுக்குள்ள வந்து என்ன செய்ய விட மாட்டோம்? ஒரு தூசியை போட விட மாட்டோம். இப்போ யாராவது யார் கையெடுத்தா குத்தி விடுவாங்களேன்னு மட்டும் நம்ம என்ன செய்வோம்? கண்ணை மூடிக்கிடுவோம். வந்து அவ்வளவு தூரம் கண்ணை நம்ம பாதுகாப்போம். போயிடுச்சுன்னா அவ்வளவு தூரம் பாதிப்பு வந்துருது. நமக்கு ஒரே வழியா இருக்கும். கண்ணுங்கிறது நமக்கு வந்து நம்ம சரீரத்துக்கு முழுவதுக்குமே என்ன வெளிச்சம். நம்ம ஒவ்வொரு காரியங்களுக்கு கண் இல்லாம நம்மளால வாழவே முடியாது. அவ்வளவு தூரம் டேஞ்சரான வாழ்க்கை. அந்த அளவுல ஆண்டவர் சொல்றாரு, வந்து அவருடைய கட்டளைகளையும் அவருடைய போதகத்தை என்ன செய்யணுமா? கண் மணி போல பாதுகாத்துக்க, அப்பொழுது நீ பிழைப்பாய் அப்படிங்கிறாரு. இப்ப அந்த நம்ம வேத வசனத்தை படிக்கிறோம், காதுனால கேட்கிறோம், சபையில போயிட்டு ஊழியக்காரங்க சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்கிறோம். அந்த வார்த்தையை நிமித்தம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட விடாது. இப்படி நம்மள ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள போயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? பிழைச்சிருவோம், நல்லா இருப்போம். அதை வந்து என்ன செய்வான்? சத்ருவானவன் திருடிக்கிட்டு போயிடுவான். அந்த வசனத்தை நம்ம இருதயத்துல தங்க விடாது. இப்படி என்ன செய்வான்? திருடிக்கிட்டு போயிடுவான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அதை வந்து சாசனம் அதை எடுத்துட்டு போயிடாது. இப்படி என்ன செய்யவே பாதுகாத்து கொள்ளு, அப்பொழுது நீ பிழைப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவ்விதமாக நீங்க இந்த வேத வசனத்தை கேட்கிற நீங்க வந்து அருமையான சகோதரன் சகோதரியில நீங்க வேத வசனத்தை அவருடைய கட்டளையும் அவருடைய போதகத்தை சபையில போதிக்கிறது, நீங்க படிக்கிற வசனங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்க பிழைப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமென்.